ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டியூஸ்டே, டேட் வந்து 20. டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10 மணி 10 மணி டைம் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தலப்பாக்கம், அதாவது இந்த மாம்பாக்கோ அந்த சைடில் வரும்னு நினைக்கிறேன். 35 கிலோமீட்டர் இருக்கும். பில் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 386 ரூபா வந்து பில் அமௌண்ட் வந்திருக்கு. ஓகே தான், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் ஒரு 330 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பிக்கப்பு தான் கொஞ்சம் லாங்கு. பிக்கப் வந்து 3.5 கிலோமீட்டர் பிக்கப் இருந்தது. சரி பரவாயில்ல, ஓகே தான். ஏன்னா எப்பவுமே நான் எம்டியாக தான் போவேன் ஆயிரம்பாக்கம் வரைக்கும். அப்படி பார்த்தா எல்லாம் ஓகே தான், பார்த்துக்கலாம். ஹலோ ஹலோ ப்ரோ, அந்த ஸ்லாம் ஆண்ட இருக்கு. நான் இந்த ஜிம்மாண்ட ஜிம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஸ்லாம் பழைய மீன் மார்க்கெட் ரோடா? 5 minutes later. ஆமா, நான் இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தேன். நான் ஸ்லாம்னு சொன்னேன், தெரியலையா? ஸ்லாம்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. உள்ள போய் சுத்திட்டு வரேன். பேமெண்ட் யார் தரணும்? கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ ஹலோ மேம், அந்த பார்சலை பிக்கப் பண்ணிட்டேன். ஓகே, எது? கோவிலஞ்சேரி தான். இது ஏதாவது டிசி இருக்கா? சரி ஓகே மேம், அதை பிக்கப் பண்ணிட்டேன், வரேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். தெளிவாக அவர்கிட்ட சொல்கிறேன், ஸ்லாம் ஆண்டை நிற்கிறேன், எங்கே வழி சொல்லுங்க அப்படின்னா, இங்கே அங்கே இங்கே மாற்றி மாற்றி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சுற்றி சுற்றி அலைய விட்டுட்டோம். ஒரு பக்கத்தில் ஸ்லாம் இருக்கு, ஒரு லொக்கேஷன் இருக்கு, இது கூட பக்கத்தில். எதுக்கு தான் இவங்க எல்லாம் ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 371 எவ்வளோ வந்திருக்கு? 339 ரூபா. சரி ஓகே, பார்த்துக்கலாம். டைம் 11:15 ஆகுது. முதல்ல எங்கேயாவது ஒரு நிலனா போவோம். சரியான வெளி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெண்டாவதாக ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இது அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 124 தான். இந்த துணியை தான் பிக்கப் பண்ணிட்டு கொடுக்கணும் சொல்லியிருந்தாங்க. ஜிங்கா மெட்ரிக் ஹையர் செகண்டரி கால் பண்ணலாம். ஆமாம், அதான் கால் பண்ணேன். ஆமாம். சேஞ்சா 124? எவ்வளோக்கு சேஞ்ச்? நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டோம். அது ஒரே ஒரு துணி தான், டைலர் கடையில் தான் திரும்ப கொடுக்கணுமா. இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 9 அதாவது மொத்தமாகவே ஒரு 10 கிலோமீட்டர் வருது. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 124 ரூபா. நமக்கு ஒரு எவ்வளோ வரும்? ஒரு 110 ரூபா வரும். எப்படி இருந்தாலும் அந்த சின்ன ஆர்டருக்கு நம்ம ஒரு 10 ரூபா லாபம். கிலோமீட்டரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். 23 மினிட்ஸில் போய் நம்ம ரீச் பண்ணிடலாம். வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது டைலர் கடை. எங்கே இருக்குது அந்த டைலர் கடை? எங்கடா டைலர் கடை? ஓகே, வண்டி வெளியே விட்டுட்டா க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு கஸ்டமர். வீடு சூப்பராக இருக்குதுங்க. வீடு, பார்க்கிங், டாக் எதுவும் இல்லாமல் வந்தால் சரி. நம்மளே டாக் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணாவதாக ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 0.9 வந்தது.
எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே ஒரு மொபைலை பிக்கப் பண்ணிட்டு நம்ம சாலிகிராம தான் போகணும். 269 ரூபா. நான் இருக்கிற இடம் வந்து தாம்பரம் ஈஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்கு. ஓகே, அதுதான் பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கேன். ரோட்ல சுற்றி வந்தா 1.5 கிலோமீட்டர் காட்டுச்சு. இது ஷார்ட்கட்ல வந்து ஒரு 700 மீட்டர் தான். ஸோ அடுத்து ஏதோ ஒரு ஆர்டர் வருது. அண்ணா நகர் இதையும் எடுத்துடலாமா? புக் பண்ணியிருந்தாங்க, மொபைல் எடுத்துட்டு போன சொல்லியிருந்தாங்க. வித்யாதன் உங்க பேர்? எடுத்துட்டு வராங்களா? சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம 2 ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஒரு ஆர்டர் 269, இன்னொரு ஆர்டர் வந்து 288. ஒன்று சாலிகிராமில் கொடுக்கணும், இன்னொன்று வந்து அண்ணா நகரில் போய் கொடுக்கணும். ஒரு ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை, வெறும் மொபைல் தான். இப்போ 2ஆர்டராக பிக்கப் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆரோ வாட்டரோட பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். குட்டி ஆரோ வாட்டர் இருந்தால் பரவாயில்ல. அது ரெண்டுமே வீடு மாதிரி தான் தந்து கொடுக்கணும். அதனால அப்பார்ட்மெண்ட்டாக தான் வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. வர பார்த்துக்கலாம். 2 ஆர்டர் சேர்த்தாலே 200, 270, 280 எவ்வளோ ஆச்சு அப்படின்னா? மொத்தம் 550 ரூபா ஆர்டருங்க கணக்குப்படி. பரவாயில்ல, வெயிட் பண்ணது 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா 2 ஆர்டர் வந்துச்சு போகிற வழியே. ஓகே கைஸ், இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸ்டார்ட்டே கொடுக்கலையோ? ஓகே கைஸ், ரெண்டுமே பிக்கப் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு டேங்க் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம இவங்ககிட்ட கொடுக்கணும். எந்த ஸ்டிக்கர்? மிஷின் உள்ள வைக்கணுமா? ஓகே, வந்துட்டோம். கஸ்டமர் கால் பண்ணிடலாமா? நம்பர் TN13 அதுவா? 8761. ஓகே, வரீங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? எந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கு? இந்த பக்கம் இருக்கா? இந்த பேமெண்ட் யார் பண்ணுவோம்? பண்ணலாம். 269. ஓகே கைஸ், இப்போ இந்த ஆரோ வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். ஆனால் பரவாயில்ல, 5 கிலோமீட்டர் சரி, 8 கிலோமீட்டர் வச்சா கூட 8 கிலோமீட்டருக்கு நமக்கு 350 ரூபா ப்ராஃபிட். இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முதல்ல போய் சாப்பிடணும். டைம் ஆல்ரெடி இந்த ஆர்டரை கொடுக்கும்போது ஒரு 2:15 ஆகிடும். அதனால நம்ம சாப்பிட்டா தான் நம்ம அடுத்த ஆர்டருக்குலாம் இது பண்ண முடியும். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த ஆர்டர்லாம் ஓட்டுறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஆர்டர் வந்துட போய் ஏதாவது வெயிட்டா. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு மட்டும் பெரிய ஆர்டர்ஸாக வருது அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற அந்த பெரிய பெரிய ஆர்டர் எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஏரியாவாக தான் இருக்கும். அந்த இடத்துலலாம் ஈஸியாக உங்களுக்கு அந்த அந்த 500+ ஆர்டர் ஈஸியாக வரும். 500 இல்லை 300+ வச்சுக்கோங்களேன். 300+லாம் சர்வசாதாரணமாக வரும் அந்த ஏரியாலாம். ஸோ அதனால தான் நீங்களும் அந்த மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த ஏரியாவை அந்த போய் வெயிட் பண்ணோன்னா ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஆர்டர்ஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் எடுத்தனா ரிட்டர்ன் வரும்போது எம்டியாக தான் வரணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் எடுக்கிறது என்னன்னா, நான் ஆல்ரெடி எல்லாம் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் முடிச்சிருவேன். அதனால எனக்கு அது பெருசாக இம்பாக்ட் ஆகாது. நான் ஜாலியாக வரும்போது பொறுமையாக ஓட்டிட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் எதுவுமே ஏர்ன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போய் பெரிய ஆர்டர் போய் வெயிட் பண்ணீங்கன்னா அங்கேருந்து ஆர்டரே இல்லாமல் சும்மா தான் உட்காந்து இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினாலே
ஈஸியாக நீங்கள் ஆர்டர்ஸை எடுத்துகிட்டே இருக்கலாம் அடுத்து. அதனால மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளேயே இருக்க ட்ரை பண்ணுங்க. இங்கே தானா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடியானு தான் இருக்கோம். நான் வந்து அண்ணா நகர்லேருந்து பாடிக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன். 403 ரூபா. இது வந்து பெருங்குளத்தூரில் தான் போயிட்டு ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. இது வந்து பெருங்குளத்தூர் தான் போய் ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதாவது ஒரு பிசின்னு சொன்னாங்க. அதான் என்னன்னு தெரியல, பார்ப்போம் கிட்ட போயிட்டு. பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்கலாம். பிசி சின்னதாக இருந்தால் இன்னொரு ஆர்டர் போட்டு எடுத்துன்னு போயிடலாம். ஈஸியாக பரப்பை உரகுடம் வந்தாலே முச்சிடலாம் பட்டுங்க. டெஸ்டினேஷன் ஆன் த ரைட். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம இன்னொரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். அந்த ஆர்டரே 403 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த இன்னொரு ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முடிச்சூர் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு. மொத்தமாகவே பார்த்தாலே நமக்கு 33 கிலோமீட்டர் தான் வருது. 33 கிலோமீட்டரு. ஆனால் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் 4 ரூபா 412 ரூபா மேலே வந்துருச்சு. 420 ரூபா வந்திருக்கு. பத்தாவதுக்கு இந்த ஆர்டர் வந்து 388 ரூபா. இது ஒரு 350 ரூபா நம்ம கையில் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 350 கிட்டத்தட்ட 700 ரூபாங்க ஆர்டர். பட் ஆனால் நல்ல ஆர்டர். 2 காம்போவும் பக்கத்தில் தான். ஃபஸ்ட்டு போய் பிக்கப் பண்ணுறோம். இது வந்து CPU தான், என் பேக்லேயே வச்சு பேக் பண்ணிட்டேன். இன்னொன்று ஏதோ கவர் சொன்னாங்க, கவர் மட்டும் தானே. ஓகே, போய் வாங்கிடலாம். கொடுங்க. அது என்ன கம்பெனி? போட்டுருக்கு. கீலைன் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சுருங்க. அது என்ன? கீலைன் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சு. அதுண்ணா ஓகே கேஸ், இது ஒரே ஒரு கவர் மட்டும் தான். அதையும் பிக்கப் பண்ணிட்டோம். ஓகே கேஸ், 2 பிக்கப் பண்ணிட்டோம். 3ஆவதா ஒரு ஐடி இருக்கு, அதையும் எடுக்கலாமா? ஏன்னா 2மே ஓகே தான். பேக்கில் வச்சிட்டோம், இதில் வச்சிட்டோம். எதனா ஒன்று பாக்ஸே கொடுத்தா கூட எடுத்துன்னு போக முடியும். சரி, சும்மா ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஒரு ஆர்டர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த என்வலப் மட்டும் அதோட லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. அதான் முடிச்சூரில் தான் இருக்குது கரெக்டாக. இப்போ ஜெஸ்ட் முடிச்சூரில் தான் இருக்கும். இன்னொரு 5 நிமிஷத்தில் போயிட்டு அந்த ஏரியாவை ரீச் பண்ணிடலாம். இதை முடிச்சுட்டு இங்கேருந்து அது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ தான் அது எவ்வளோ ஒர்த்துன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. எப்படினாலும் இது நல்லா ஆடுதான். இந்த மாதிரி காம்போ எடுக்கிறதுல இந்த மாதிரி காம்போ வந்தால் அருமையான காம்போஸ். ஆனால் பெரிய ஆர்டர் எடுக்கல, அதான் ஒன்று. இன்னைக்கு லொக்கேஷன் வந்துட்டோம். எங்கே அந்த கெவின் ப்ராப்பர்ட்டிஸ்? கீலைன் ப்ராப்பர்ட்டிஸ். எஸ் ப்ரோ, அது லொக்கேஷனில் வந்துட்டேன். ஒரு என்வலப் கொடுத்துருந்தாங்க. கீழே எல்லோரும் ஆப்டிகல்ஸ் மாட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். இப்போ 2வது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது. 2வது ஆர்டர் இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரு. ஒரு 10 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலாம். இந்த ஆர்டருக்கு வந்து 388 ரூபா பேமெண்ட் இருந்தது. அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். விநாயகன் சேவை.
எப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 388 சேம் தான். 388. ஓகே, நெக்ஸ்ட் எங்க வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்னொரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வண்டலூர் இந்த அவுட்ரிங் ஏற இடத்துல தான் பிக்கப் பண்ணணும். ஒரே ஒரு ஃபைல் மாதிரி. இந்த ஃபைலை பிக்கப் பண்ணிட்டு ராயப்பேட்டில் போய் கொடுக்கணும். பில் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 455 ரூபா. ஓகே, அதெல்லாம் கொடுக்க போகணும். ஆனால் ஃபுல் டிராஃபிக்கு 1.5 மணி நேரம் காட்டுது இங்கேருந்து. சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ஆர்டரோட பிக்கப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து பிக்கப் பண்ணேன். ஏன்னா நான் கொடுத்தது வந்து அந்த பெருங்குளத்தூரா அந்த இடத்துல ஆர்டர் அடிச்சது. ஸோ வந்து பார்த்தா இவ்வளோ தூரம் இருக்குது பிக்கப்பு. ஆனால் ஆக்சுவலி கஸ்டமர் வந்து அந்த பெருங்குளத்தூர் கீழே தான் போட்டிருந்தாங்க லொக்கேஷனு. தெரியாமல் தப்பாக போட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்த அவுட்ரிங்கில் வந்து ஏற போகிறேன், கொஞ்சம் அப்படியே ஏற இடத்துல வந்து வாங்கிக்கப்பான்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்து வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ராயப்பேட்டை பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கு. 1/2 கிலோமீட்டரா இல்லை 400 மீட்டர் தான் இருக்கு. கஸ்டமர் இன்னும் ஃபோன் எடுக்கல. இந்த ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஆர்டருமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் வந்து 1400 எங்கே தெரியுதா 1427 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். 1427 ரூபா. இன்னொரு ஐடியில் எவ்வளோ ஓட்டியிருக்குன்னு பார்த்தோன்னா 614 ரூபா ஓட்டியிருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர் 45 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2086 ரூபா வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து 9 ஹவரில். ஸோ நம்ம 620 சரி 30 இருந்துச்சு. 30 ஓகே கேஸ், நேற்று 2630 க்ளோஸ் பண்ணேன். இப்போ 12791. ஸோ இன்னும் 21 கிலோமீட்டருக்கு 161 + 21. ஓகே, ஸோ டோட்டல் 182 கிலோமீட்டர். 2086. ஓகே, ஸோ 182 கிலோமீட்டர் இன்னைக்கு மொத்தமாக வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து பார்த்தா 101 262 ரூபா வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். 2086 மைனஸ் பண்ணால் இன்னைக்கு நம்ம 9 ஹவரில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1823 ரூபா வந்து ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருக்கோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மதியானமே ஒரு 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம சாயந்தரம் பாடியிலேருந்து 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா. அதனால வந்து இந்த சீக்கிரமாக நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிட்டோம். அதனால தான் குயிக் ஏர்னிங், இல்லைனா கம்மியாக தான் இருந்திருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. நம்ம 1500 தான் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம் எப்பவுமே. பட் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல விஷயம் நமக்கு நல்லதாக வந்துடுச்சு. ஓகே கைஸ், நான் இப்படியே கொஞ்ச நாள் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30-8 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன். அப்போ தான் நமக்கு சென்னையில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகும். இல்லைனா இப்போ போகணுன்னா கண்டிப்பாக எல்லா இடத்தையும் நின்று தான் போகணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.